திரு விஜய் அவங்கள கைது செய்ய முடியுமா? அப்படின்ற விவாதம் தான் இன்னுமே ஒரு கரூர் சம்பவம் நடந்து 8 நாள் மேல ஆச்சு. இன்னமுமே அங்க ஒரு தமிழ்நாடு அரசியல்ல விவாதமா இருந்துட்டு இருக்கு. கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முடியும். ஆனா முடியாது அப்படின்ற விவாதம் தான் இருக்கு. சரி முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 2, 3 நிமிஷத்துல மேக்ஸிமம் 2, 3 நிமிஷத்துல சொல்லிடுறேன். டைம்லைன் படி வரேன் நானு. இந்த டைம் படி வரேன் நானு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி சி.டி.ஆர். நிர்மல்குமார் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த அவங்க வந்து இந்த தாவேக்கா நடத்தக்கூடிய பரப்புரைக்கு ஒரு ஒரு பர்மிஷன் வந்து அப்பாலஜெட்டிக்கலா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா டைம் லைன்லாம் போட்டாங்க. அவரு வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நாமக்கல், கரூர் அவரோட இதுவே கிடையாது. அவரோட டைம் லைன்லயே கிடையாது. அவர் நெறைய பேர் வந்து முப்பெருமிழா போட்டாங்க. அதனால தான் அங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த டயத்துல வந்து அவர் வட சென்னை மற்றும் திருவள்ளூர்ல தான் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருந்தது. அவர் இங்க தான் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அங்க போயிருந்திருக்காரு. அதுதான் ஒரு ஓரம் கட்டி வைங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் போட்ட கேஸ் சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவங்க போட்ட கேஸுக்கு ஜட்ஜ் சொன்ன விஷயம் என்னன்னா, 3 விஷயம் ஜட்ஜ் சொல்லியிருந்தாரு. விஷயம் இந்த மாரி ஒரு டெபாசிட் ஒண்ணு வாங்குங்க. எந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து ஏதாவது பப்ளிக் டேமேஜ் நடந்ததுன்னா, அந்த டெபாசிட் மூலியமா கழிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதத்த சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற ஒரு தீர்ப்ப வந்து முன் வச்சிருந்தாங்க. 2வது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஏதாவது ஒரு எந்த கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இந்த கைட்லைன்ஸ் எல்லா கட்சிக்கும் இந்த ஒரு கைட்லைன்ஸ். ஏதோ ஒரு ஸ்டேட் ஹைவேல ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னு நினைக்கிறாங்களா, ரோட் ஷோ போடணும்னு நினைக்கிறாங்களா, எல்லா கட்சிக்கும் இதே கைட்லைன்ஸ். நரேந்திர மோடி ரோட் ஷோ பண்ணாலும், திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்க ரோட் ஷோ பண்ணாலும், இதே தான் செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ஃப்ரேம் பண்ண சொல்லி டிஜிபி அவங்களுக்கு தற்காலிக டிஜிபியா இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவங்களுக்கு ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. 3வது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது பொதுக்கூட்டங்கள் நடக்குது அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய அந்த கட்சிய வந்து தலைமை தாங்க இருக்கக்கூடிய தலைவர் தான் வந்து பொறுப்பு. இப்ப வந்து திரு விஜய் அவங்கள பார்க்க தான் இந்த கூட்டம் வருது. திரு விஜய் அவங்க வந்து இந்த கூட்டத்த கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற விவாதத்த வந்து முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா, அப்ப திருச்சி கேம்பெயின் வந்து முடிஞ்சிருந்தது. அதுல வந்து அந்த நீதிபதி எல்லாம் பார்த்திருந்தாங்க. திருச்சியில இருந்தே வந்து கை குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்த நீதிபதி இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. திரு விஜய் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த தீர தீவிரமா விமர்சனம் செய்யல. அப்ப அந்த தீர்ப்பு வந்து முன் வச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில கைது செய்யலாமா அப்படின்ற விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம பார்க்க வந்து இப்போ ஒரு கடந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்தாரு சென்னை கோர்ட்ல உள்ள நீதிபதி. அதுக்கப்புறம் வந்து தாவேக்கானவர்லாம் அந்த நீதிபதியோட அந்த உள்நோக்கத்தை விமர்சிச்சாங்க. நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாமான விமர்சிக்கலாம். ஆனா நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது வந்து தவறான விஷயம். அந்த மாதிரி நீதிபதி தீர்ப்பு விமர்சிச்சது மட்டும் இல்லாம, நீதிபதி தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆனா நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கும் வந்து, அந்த இடத்துல இந்த சட்டப்படி வந்து அது தவறாகுது. உள்நோக்கம் இருந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அத பத்தி நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லிட்டு நான் போய் உள்ள உட்கார விரும்பல. ஆனா தீர்ப்பை விமர்சிக்காம உள்நோக்கம் கற்பிக்கிறதுனால ஒரு 2, 3 தவேக்காக்காரங்கலாம் வந்து கைதாகி இருந்தாங்க. அதனால நீங்க எந்த பெரிய தலைவர பார்த்தாலும், நீதிபதியோட வந்து தீர்ப்ப நான் வரவேற்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீட் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி நடந்துட்டு இருக்கு. அத வந்து அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை விமர்சிச்சிருக்காங்க. எல்லா தலைவர்களும் விமர்சிச்சிருக்காங்க. இது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. அது ஒரு விஷயம். சோ வந்து இப்போ இந்த ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவங்களுக்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, திரு மாரிதாஸ் அவங்க ஒரு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, அன்னைக்கு திரு விஜய் அவங்க சைட்ல வந்து வாதாடுறதுக்கு அந்த இடத்துல எந்த வக்கீலுமே ஒரு 3 கேஸ வந்து கம்பைல் பண்ணி அத வந்து ஒரு ஹியரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல திரு விஜய் அவங்களுக்கு வாதாடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற வாதத்தெல்லாம் முன் வச்சிருந்தாரு. அப்படி சொல்லி பார்க்க வந்து இந்த தீர்ப்பு வந்து விஜய் அவங்க சைட்ல உண்டான வாதங்கள்லாம் வைக்காததுனால, அது முழுக்க முழுக்க அந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு எதிராகவே வந்திருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறோம். அந்த இடத்துல ஏன் வந்து இந்த வண்டி வந்து ஒரு ஒரு பைக் வந்து விஜய் அவங்க பஸ் மேல ஏறிட்டு போயிருந்திருக்கு. அந்த வீடியோலாம் பார்த்திருந்திருப்பீங்க. ஏன் வந்து அது மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. அது நாமக்கல்லுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். சோ வந்து ஏன் அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாரி கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. ஜட்ஜ் அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த 41 பேர் வந்து உயிரிழப்பும் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஒரு 11 நிபந்தனைகள் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அந்த 11 நிபந்தனைகள்ல 2 தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த தீர்ப்புல நீங்க சொல்றீங்க, பார்க்குறீங்க. ஆனா காவல்துறை அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். நான் உள்நோக்கம் கற்பிக்கிறதெல்லாம் கிடையாது. இது கேட்டிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த 9 மெஜாரிட்டியா இந்த 11க்கு ஒரு மெஜாரிட்டி எடுத்தீங்கன்னா, ஒரு 6 கைட்லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு 6, 7 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிருந்து ஒரு மீதி 3, 4 வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, சரி ஓகே. அது ஏதோ சொல்லலாம். 2 தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயமே அவ்வளோ ஒரு வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க. 12 மணிக்கு வருவேன், 7 மணிக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்து இந்த விஷயத்தையே ஃபாலோ பண்ணலையே? ஏன் வந்து இது நீங்க கண்டிச்சு கேட்கல? காவல்துறை கண்டிச்சு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஏன் வந்து இது கேட்கல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த தீர்ப்பு வந்து முழுவதுமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். நான் எப்பயும் ஏற்கிறேன். ஆனா வந்து இத ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஏத்துட்டு இருந்திருப்பேன். அப்படி ஒரு வாதம் ஒண்ணு. சோ வந்து இந்த நீதிபதி சொன்ன விஷயத்த வச்சு கைது செய்யலாமா? அப்படின்னா,
எப்படி வேணும்னாலும் எந்த விஷயம் வேணும்னாலும் திரு விஜய் அவங்கள கைது செய்ய முடியும். எப்படி திரு மாரிதாஸ் அவங்கள வந்து கைது செஞ்சாங்களோ, அதே மாரி திரு விஜய் அவங்களையும் வந்து கைது செய்ய முடியும். ஆனா கைது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பட்சத்துல எடுத்துக்கோங்களேன். திரு விஜய் அவங்கள கைது செஞ்சுட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் வச்சு விசாரிப்பாங்க. அப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற தகவல் வருது அப்படின்னா, என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிரா வெளிய ஃபேன்ஸ்லாம் வந்து விடிய விடிய உட்கார்ந்து நின்னுப்பாங்க. அவங்களோட ஃபேன்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும். ஆ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போமாட்டாங்க. அது ஓகே. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மரம் தான் ஏறி நிக்கிறது. அப்படியே லைவ் போட்டு, வீடியோ போட்டு, ஸ்டோரி போட்டு, அப்படியே அந்த கூட்டம் வந்து கலையாம இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னு வைங்க. அந்த பிரிட்ஜ் மேல முன்னாடி வந்து அப்படியே முன்னாடி நிற்பாங்க. அப்படியே ஏதாவது ஒரு கூட்டம் வந்து பின்னாடி தள்ளுனா பிரிட்ஜ்ல இருந்து கீழ விழுகுறது. இந்த மாரி நெறைய இது ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல இருந்தோம்னா ஒரு அசம்ப்ஷனு. அந்த மாரி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த மாரி ஒரு தலைவர வந்து கண்டிப்பா கைது செய்ய மாட்டாங்க. சீமானம் வந்து பணமரம் ஏறுந்தாரு. அவர் கைது செய்யறதுக்கு சட்டங்கள் இருந்தாலுமே கைது செய்யல. கைது செஞ்சா இதே மாரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். பப்ளிக்கே வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்கும். தொண்டர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, கைது செஞ்சாங்கன்னா அனுதாபங்கள் உண்டாகும். அப்படின்ற விஷயங்கள்னால வந்து அவங்களால கைது செய்யல. கண்டிப்பா இவங்கள செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தான் அனுதாபமா போகும். அதனால வந்து கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அதுதான் என்னோட வாதம். ஸோ மக்களே உங்களோட கருத்த வந்து நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொன்னதுல ஏதாவது வந்து முரண்கள் இருந்தாலும் அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம். இன்னொரு வீடியோல பார்ப்போம்.